பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமானவர், ஆபத்து காலத்திலே தஞ்சமும் துணையுமானவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தரே நமக்கு துணை என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 Samuel chapter 22 verse 2. The Lord is my rock and my fortress and my deliverer. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். பிரியமானவர்களே, தாவீது எல்லா சத்துருக்கள் கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவன் இந்த பாடலை பாடுகிறான். அந்த பாடலிலே முதலாவது இப்படியாக சொல்கிறான்: கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். நம் வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ தீமைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திருந்திருக்கலாம். ஆனாலும் அவைகளிலே நாங்கள் குன்றி விடாதபடிக்கு, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை இதுவரையிலும் பாதுகாத்தாரே. எத்தனையோ பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. இதுவரையிலும் கைவிடாத தேவன், இதுவரையிலும் நடத்தி வந்த தேவன். அவர் நிச்சயமாகவே நம்மை எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அவர் கைவிட மாட்டார். அவர் நமக்கு கன்மலை, அவர் நமக்கு கோட்டை, அவர் நமக்கு இரட்சகர். அவர் நம்மை நிச்சயமாய் இரட்சிப்பார், நம்மை பாதுகாப்பார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒருவருக்கும் எந்த தீமையும் அணுகாதபடிக்கு கர்த்தர் துணையாயிருந்து பலப்படுத்துவார். Surely he is the rock, he is the fortress, he is the deliverer. The God who had led us all through this year, out of all the afflictions and all the troubles that we went through, he never forsaken us. The same God will lead us continuously until the end. He will be with us. His hand will be with us. Surely he will protect and deliver us. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரையிலும் காத்த தேவன், நீர் இன்னும் அதிகமாய் எங்களை பாதுகாத்து எங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் அனுகிரகம் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. சோர்ந்து போகாதபடிக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிறைவை நாங்கள் அனுபவிக்க நீர் தாமே நீர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு மரித்து உயிர்த்தெழுந்த வல்லமையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.